தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூடநம்பிக்கையை பரப்பிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு. மகாவிஷ்ணுவின் மூடநம்பிக்கை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கர் கிறிஸ்தவர் என வதந்தி. சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என மகாவிஷ்ணு விளக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று மதியம் சென்னை திரும்பியதும் விளக்கம் அளிப்பதாக தகவல். இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மதியம் 1:10 அளவில் உங்கள் அனைவரையும் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். அரசின் தவறுகளுக்கு கடைநிலை ஊழியர்களை பழிவாங்குவதா? மகாவிஷ்ணு விவகாரத்தில் சீமான் கேள்வி. அமெரிக்காவில் இருந்தபடி ஆபீஸில் அரசு கோப்புகளை பார்க்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய BNY வங்கிக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை. கோவையில் காரில் பொது இடத்தில் குப்பை கொட்டியவருக்கு 2000 ரூபாய் அபராதம். சுகாதாரத்துறை நடவடிக்கை. தமிழக கோயில்களில் விநாயகர் சதுர்த்தி கோலாகல கொண்டாட்டம். அதிகாலை முதலே நடைபெறும் சிறப்பு பூஜைகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். பஜனை பாடியும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா ஆலயத்தில் இன்று தேர்பவனி. பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்தனர். திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலில் புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி அதிகாரிகள் சோதனை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாவட்ட சிறையிலிருந்து வீடியோ கால் பேசிய கைதி. கேட்டா கொடுப்பாரு. எனக்கு ராஜாராம் ஐயால நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. கேட்டா கொடுப்பாரு. தலைமை காவலரின் செல்போனை பயன்படுத்தி பேசியதாக குற்றச்சாட்டு. ₹2000 வரையிலான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18 விழுக்காடு GST விதிக்க திட்டம். அடுத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தகவல். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம். நவம்பர் 1 முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தல். சென்னையில் அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாடல் பள்ளியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனரான மகாவிஷ்ணு நடத்திய நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையானது. அறிவியலுக்கு முரணான வகையில் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசியதற்கும் அதை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி தமிழ் ஆசிரியர் சங்கரை அவமரியாதையாக நடத்தியதற்கும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க தலைவர் தங்கம் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சங்க தலைவர் சரவணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர். புகாருக்குள்ளான மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னை திரும்புகிறார். அரசின் தவறுகளுக்கு கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்ட பள்ளிகளில் நடைபெற்ற சொற்பொழிவானது கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்துக்கும் தெரியாமல் நடைபெற்றதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் அதைவிட மோசமான நிர்வாக செயல்பாடு என்னவாக இருக்க முடியும் என்றும், ஒருவேளை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சகத்தின் அனுமதியோடுதான் நடைபெற்றதென்றால்
அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது, யார் தண்டனை கொடுப்பது எனவும் சீமான் வினவியுள்ளார். மேலும் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர் கால்களை மாணவ மாணவியர் கழுவி அதற்கு பூசைகள் செய்வது மாதிரியான நடைமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமை ஆசிரியர்களின் இடமாற்ற தண்டனையை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி காரைக்கால் பயணிகள் ரயில் என்ஜினில் இருந்து அதிக அளவு புகை வந்ததால் திருப்பெரும்பூர் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக காரைக்கால் வரை பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் இன்று காலை திருவெரும்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது என்ஜினிலிருந்து அதிக அளவில் புகை வந்தது. ரயிலில் 350க்கும் அதிகமானோர் பயணித்த நிலையில் அவசரமாக ரயிலிலிருந்து இறக்கிவிடப்பட்டனர். விரைந்து வந்த ரயில்வே துறை அதிகாரிகள் தீயணைப்பு கருவிகள் மூலம் தீயை அணைத்தனர். அந்த ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாற்று ரயில் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். 2000 ரூபாய்க்கு கீழான கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016ஆம் ஆண்டு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் 2000 ரூபாய்க்கும் கீழான பண பரிவர்த்தனைகளுக்கான சேவை வரியை மத்திய அரசு ரத்து செய்தது. சிறிய சாலையோர கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறின. இவர்களுக்கு ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, கூகுள், டாடா டிஜிட்டல், என்கேஷ், பேமேட் இந்தியா, அமேசான் பே உள்ளிட்ட நிறுவனங்கள் சேவை வழங்கி வந்தன. இவைகளே பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. இந்நிலையில் 2000 ரூபாய்க்கு கீழான கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. பணப்பரிவர்த்தனை சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கே ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அவை அதனை வணிக நிறுவனங்களுக்கு கடத்துமா, வணிக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மாற்றிவிடுமா என தெரியவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள விநாயகர் கோயில்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் தங்கக்கவச அலங்காரத்தில் விநாயகர் காட்சியளித்தார். பின்பு உற்சவர் முன்னிலையில் அங்குச அஸ்திர தேவருக்கு குளப்படிக்கரையில் பால், பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து கோயில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பால், தயிர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்கக்கவசம் சாத்தப்பட்ட மூலவரை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். கொலு மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அமெரிக்க டைமண்ட் கற்கள் பொருத்திய அங்கி அணிவிக்கப்பட்டுள்ளது.